இன்றைக்கி நாம் வந்து கிறிஸ்டலை யூஸ் பண்ணி ஒரு ப்ரேஸ்லெட் பண்ண போகிறோம். அதுக்கு கிறிஸ்டல்ஸ் தேவை. அப்புறம் ப்ரேஸ்லெட்டு ஹூக்கு தேவை. ஹூக்கும் செயினும் அப்படியே இருக்கும், ஜாயிண்டோடு இருக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டு அப்புறம் கோல்டன் பால் 3mm கோல்டன் பால் வாங்கிக்கிறோம். கொஞ்சம் தான் தேவைப்படும் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கியர் லாக்குன்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு 2 பீஸ் மட்டும் நமக்கு தேவைப்படும். இது பார்த்திங்க அப்படின்னா லாக்கெட் வந்து ஸ்டோனோடு உள்ளது. வேறு டைப்பில் இருக்கும், நம்ம ஸ்டோனில் உள்ளது வாங்கிக்கிறோம். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இது பாருங்கள், இது மல்டி கலரில் இருக்குது. இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் ரெக்டாங்கிளில் ஒன்று இருக்குது. நமக்கு எது தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கிறிஸ்டல் இதை எடுத்துக்கிட்டேன். நான் ரெட் கலர் ஸ்டோனும் ஒயிட் கலர் அது ஸ்கொயர் இதை எடுத்துருக்கேன். இப்போ வந்து கியர் ஒயரு அது வந்து நம்ம ப்ரேஸ்லெட்டை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ லென்த்து அந்தளவுக்கு நம்ம டபுளாக எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் 1/2 அடி ஸ்கேலில் வந்து 2 அளவு எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்துருக்குறேன் நான். ஏன்னா ஃபோல்டு பண்ணிக்கணும், நம்ம இதை சிங்கிளாக எடுக்கக்கூடாது, ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். கை சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸஸாகவே நம்ம விட்டுக்கணும். இதில் வந்து இப்போ ஹூக்கை வந்து தனியாக எடுத்துகிட்டு அதில் மாட்டிடுறோம். அந்த செயினோட ஹூக் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு ஹூக்கை மட்டும் அதில் ஒரு வளையம் இருக்கும், அதில் வந்து அந்த கியர் வயரை விட்டுரும். விட்டு உள்ளே விடுறோம். விட்டுட்டு பாருங்கள், ஈக்குவலாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஈக்குவலாக நல்லா ஃபோல்டு பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறோம். அப்புறம் ஒரு கோல்டு பால் எடுத்து 2 வயருக்குள்ளேயும் நம்ம விடுறோம். ரெண்டு வயருக்குள்ளேயும் நம்ம விடுறோம். பாருங்க, விட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம 2 கியர் ஒயர் அந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 வயர்லேயுமே கிறிஸ்டலில் வந்து ஒரு 12 பீட்ஸ் நம்ம வந்து கோர்த்து வச்சுக்கிறோம். 12 பீட்ஸு. நீங்கள் வந்து உங்கள் கை அகலத்தை பொறுத்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட பீட்ஸு இல்லைன்னா வந்து சின்ன கைனா கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். இது சின்ன பிள்ளைங்கலேருந்து காலேஜ் பிள்ளைங்க வரையும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 12 பீடு. இது வந்து கை கொஞ்சம் தடிமனாக இருக்குது அப்படின்னா, ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்றபடி நம்ம எக்ஸஸாக ஒரு 2-3 பீடு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 இதுலேயும் ஒரு கோல்டன் பாலையும் நான் இன்சர்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ 2 வயரை தனியாக பிரிக்கிறேன். இப்போ தனியாக பிரிச்சுட்டு பாருங்கள், தனித்தனியாக ஒவ்வொரு கோல்டன் பால் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் பாலை 2 வயருக்குள்ளேயும் விடுறேன். அடுத்தது வந்து தனித்தனியாக விட்டுக்கிறேன். அப்புறம் 3 கிறிஸ்டல் இந்த சைடும் ஒன்று, இன்னொரு வயரில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இருக்கிற அந்த கியர் வயரில் நம்ம போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இப்போ போட்டுட்டு இப்போ லாக்கெட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, லாக்கெட் நீங்கள் எடுத்து வச்சுருக்குறீங்களா, அந்த இதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டோனுக்கு ஏற்றபடி எடுத்துருக்குறேன். நான் ரெட் ஸ்டோனு வித் ஒயிட்டும் சேர்த்து அதில் பார்த்தீங்கன்னா 3 ஹோல் இருக்கும். அதில் லாஸ்ட்டில் உள்ளதை நம்ம போட்டுக்கிறோம். இது போடுறதுனால போட்டுக்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஹோல் இருக்கும். பாருங்கள், எல்லா லாக்கெட்லேயுமே வந்து ஹோல் இருக்கும். இதை வைக்கிறதுனால வைக்கலாம். சைடில் பாருங்கள், நான் வந்து ரெட்டுங்கிறதுனால நான் அதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெட் கலர் எடுத்துகிட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து அந்த லாஸ்ட்டு ஹோலில் இந்த சைடும் அந்த சைடும் சென்டரில் இருக்கிறத ஹோலை விட்டுட்டு போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த சைடு கோத்தபடியே இங்கிட்டு 3 கிறிஸ்டல், இந்த சைடு 3 கிறிஸ்டல் வந்து சேர்த்துட்டு அந்த கோல்டன் பால் எப்படி நம்ம சேர்த்தோமோ அதுபடியே இந்த சைடும் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து நம்ம எப்படி 12 கிறிஸ்டல் சேர்த்தோமோ அதுபடி 12 கிறிஸ்டல் சேர்த்துறோம். பாருங்கள், இப்போ கோல்டன் பால் சேர்த்துருக்குறேன் இல்லையா, அடுத்து வந்து 12 கிறிஸ்டல் இந்த சைடும் நம்ம சேர்த்துறோம். சேர்த்தாச்சு. இப்போ
இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு கோல்டன் பால் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 2 கியர் லாக்கு, 2 பாருங்கள் கியர் லாக் வந்து 2 சேர்க்குறோம். 2 கியர் லாக்கையும் நம்ம போட்டோம் பாருங்கள். போட்டதுக்கப்புறம் அந்த செயின் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த செயினை வந்து நம்ம அந்த கியர் ஒயருக்குள்ளே போட்டு எடுத்துக்கிறோம். அந்த செயினுக்குள்ளே அந்த 2 இதையும் விட்டு எடுத்துக்கிறோம். கியர் ஒயரை எடுத்துட்டு நம்ம கியர் லாக் போட்டோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே இதை அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம். உள்ளே வந்து அந்த 2 கியர் லாக்குள்ளேயும் விடுறோம். நான் என்ன பண்ணுறேன், கியர் லாக்குள்ளேயும் விட்டுட்டு அந்த கோல்டு பால் ஒரு 2 கிறிஸ்டலையும் சேர்த்து எக்ஸஸாக நான் உள்ளே வரைய விட்டுக்கிறேன். இதோடய நீங்கள் வந்து விட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கியர் லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். நான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அந்த கோல்டு பால்லையும் விட்டு 2 கிறிஸ்டல்லையும் உள்ளே விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து நம்ம நோஸ் ப்ளையர் வச்சு அந்த கியர் வயர் இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டைட்டாகிக்கும். பாருங்கள், நான் கோல்டு பால்லையும் விட்டுக்கிறேன். உள்ளே நல்லா விட்டுட்டு அதோடு அப்படியே வந்து அந்த கிறிஸ்டலுக்குள்ளேயே நான் உள்ளே விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ வந்து நல்லா இழுத்துட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாகிக்கும். அந்த 2 கிறிஸ்டல்லையும் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ஒட்டை கட் பண்ணிடணும், இல்லைன்னா கையை வந்து கிழிச்சிடும். கையை கிழிக்காமல் இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து நோஸ் ப்ளையரை வச்சு நல்லா இழுத்து உள்ளே விட்டுட்டு நல்லா ஒட்டை கட் பண்ணிடுறோம். பாருங்கள், நல்லா பிடிச்சிட்டு இழுத்துட்டோம் அப்படின்னா நல்லா டைட் ஆகிக்கும். அவ்வளோதாங்க. நல்லா நம்ம டைட் பண்ணணுங்கிறதுக்காக ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த கிறிஸ்டலோட நம்ம இது பண்ணிக்கிறோம். நீங்கள் இல்லை வேணாம் அப்படின்னாலும் அந்த கியர் லாக்கோட முடிச்சுட்டு நம்ம கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். நல்லா ஒட்டா கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ரொம்பவே சிம்பிளானது தான். எந்த கலர் வேணாலும் நம்ம வச்சு போட்டுக்கலாம். சென்டரில் நீங்கள் வேறு ஏதாவது பீட்ஸ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா டைட் பண்ணிவிட்டு சிசர் வச்சு நான் ஒட்டா கட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், ஈஸியான ஒரு கிறிஸ்டல் ப்ரேஸ்லெட்டை ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வந்து நீங்கள் கோல்டு பால் கொடுத்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம், வேறு கிறிஸ்டல் யூஸ் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ வந்து நோஸ் ப்ளையர் வச்சுட்டு நம்ம கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி விட்டுறோம். லாஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டைட் ஆகிக்கும், கீழே விழுகாது, கலண்டு வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.